சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீ உன்னோட கௌரவத்துக்காக கல்யாணத்தை நடத்த தீவிரமா இருக்க. நான் என் பொண்ணோட வாழ்க்கைக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்தியே தீர்வேன்னு தீர்மானமா இருக்கேன். ஒரு தடவை நான் என் பிள்ளைய தவற விட்டுட்டேன், இனி விட மாட்டேன். என்னை தாண்டி நீ இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறேன்னு பார்க்கலாம். எந்த சட்டத்தை வச்சு இன்ஃப்ளூயன்ஸால வளைச்சிடலாம்னு நினைக்கிறியோ அதே சட்டத்துக்கு முன்னாடி போராடி ஜெயிச்சு காட்டுறேனா. உன்னோட காசுக்கும் இன்ஃப்ளூயன்ஸ்க்கும் அடிப்பணியாத எத்தனையோ மனுஷங்க இருக்காங்க. அவங்க மூலமா நான் ஜெயிச்சு காட்டுறேன். குட் லக் ஈஸ்வரி. உமையாள் சொன்னா அது நடக்கும். இதான் நான் வாங்கி வச்சிருக்கிற பேரு. இப்ப எங்க அண்ணனுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன், அதை நடத்தாம நான் விட மாட்டேன். ஏமா உமையா, இவளுலாம் சம்மம்மா வச்சு ஏமா பேசிக்கிட்டு இருக்க? சும்மா கூட்டத்தில் நின்று சவால் விடுவாளுங்க, அப்புறம் கோர்ட்டு போலீஸு ஜெயில்னு அலைவாளுங்க லுங்குலுங்குன்னு. இவளுக்கு ஒரு ஆளுன்னு பேசிக்கிட்டு இருக்க. என் வீட்டு பெண் தேவதைகளா, நான் இன்னும் ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. நான் ஏன் இந்த கல்யாணத்தை நேராக வைக்காம நிச்சயார்த்தம் வச்சேன் தெரியுமா? உங்களுக்கு அவகாசம் கொடுக்கத்தேன். நல்லா யோசிங்க, எங்கெங்கே போகணும், யார் யாரை பார்க்கணும், என்னென்ன பண்ணலாம்னு நல்லா யோசிங்க. அதுக்குத்தான் போய் எல்லா பிரச்சனையும் இழுத்துட்டு வாங்க. நான் ஒத்த மலையாக இருக்கிற போதே என்னைய குடைய முடியல. இப்போ நான் என் தங்கச்சி உமையாள் இருக்கான், என்ன பண்ணிடுவீங்க நீங்கள்? முயற்சி பண்ணுங்க. வாழ்த்துக்கள். எப்ப தர்ஷினி, இந்த குடும்பம் தான் இனிமே உனக்கு எல்லாமே. இதுவரைக்கும் வாழ்ந்த கசப்பான வாழ்க்கையெல்லாம் இத்தோட முடிஞ்சு. இந்த பாரு உமையா உனக்கு அம்மா மாதிரி, உன்னை நல்லா பார்த்துக்கிறவாப்பா. தா கீர்த்தி உனக்கு அக்கா மாதிரி. ஏப்பா உனக்கு சம்மதம் தானே? அப்பா உனக்கு எது செஞ்சாலும் சம்மதம் தானே? அந்த பிள்ளை என்ன நிலைமையில இருக்கு, அதுகிட்ட போய் பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு. சொல்லுப்பா, நல்லா யோசிச்சு சொல்லுப்பா. உனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் தானே? பாத்தியா, என் பிள்ளை சம்மதம் சொல்லிட்டா. ஐயோ, அவள் அறியாம தலையாட்டுறா. வைத்தியக்காரத்தனம் புள்ள மண்டை ஆடுறதுலாம் சம்மதம் அறிவு. என் பிள்ளையோட செதஞ்ச வாழ்க்கையை சரி பண்றதுக்கு எனக்கு தெரியும். எல்லாரும் வெளியே போய் போங்க, போய் குளிய போறீங்க போங்க, உங்களால் ஆனதை செய்ங்க போங்க. எல்லா தடையையும் மீறி இந்த கல்யாணத்தை நடத்துவேன், நடத்தி காட்டுவேன். இனிமே என் பிள்ளை நல்லா இருக்கான். அதை கொடு. இது நல்லா இருக்கானே? நல்லா இருக்கும். அத்தா அது சின்ன பிள்ளை. தர்ஷினி, அத்தை உனக்கு நிச்சய புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு ரொம்ப அழகா இருக்கும். நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லு. பிடிச்சிருக்கா தர்ஷினி? பிடிச்சிருக்கலப்பா. எல்லாம் மீறி போயிட்டு இருக்கீங்க. நீங்க இங்க செய்யறதுக்கு எதுவும் நல்லதில்ல. எனக்காண்டி வாங்க, நான் சொல்றது கேளுங்க. வாங்க, நான் சொல்றதுக்காண்டி வாங்க வாங்க வாங்க. ஏமா அவளுக்கு கிடக்காதுமா, நீ வாருமா.
ஏய் பாருடா, பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? ஏய் பாரு பாருடா, எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? எங்கட உட்காந்து சண்டை போட்டுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வேற எதை தான் யோசிக்கணும். விட மாட்டேன் நந்தினி, நானு வெயிட் பண்ணுங்க. கல்யாணத்தை நிறுத்தியே தீருவேன். மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறாங்க.